காவல் ஆணையர் அஜித்குமார் அறிவுறுத்தலின் பேரில் ஜாகிர் ஹுசைன் வீட்டில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஜாகிர் ஹுசைன் கொலை தொடர்பாக விசாரிக்க சென்ற காவல் ஆணையரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். ஜாகிர் ஹுசைன் கொலைக்கு பிறகு மர்ம நபர்கள் அப்பகுதியில் வந்து செல்வதாகவும் வீடுகளை நோட்டமிடுவதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். காவல்துறையினர் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என்றும் காவல் ஆணையரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதனை ஏற்ற காவல் ஆணையர் ரோந்து பணி அதிகரிக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், இப்போ இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருப்பதாக பார்க்க முடியுது, என்ன விவரம்? அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசைன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்னும் அந்த சில மர்ம முடிச்சுகள்னு தொடர்ந்துகிட்டே இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, வக்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலத்தை பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புன ஒரு சூழ்நிலையில மற்றொரு நபர் இவர் கொலை பண்றாரு. ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட சில தினங்களுக்கு முன்னால என்ன பண்றாருன்னா, ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. என்னன்னா, தனக்கு தௌஃபிக் அதே மாதிரி அவரோட மனைவி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, தன்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கடந்த ஜனவரி மாசம் வெளியிட்டிருக்கிறாரு. பல்வேறு கட்டங்கள்ல டவுன் காவல் நிலையத்துல புகார் கொடுத்தப்பவும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத பட்சாத ஒரு சூழ்நிலையில அவர் வெட்டி கொலை செய்யப்படுறாரு. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த கொலையை பிடிக்கிறதுக்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்குது. 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது அந்த விசாரணை போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த கொலைக்கான காரணங்கள் என்ன போலீசார் ஆராய துவங்கும் போது என்னன்னா, முதல் கட்டமா 2 பேர் சரண்டர் ஆகிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தாங்க தான் கொலை செய்தோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிற ஒரு சூழ்நிலையில மேலும் அந்த வழக்குல மர்ம முடிச்சு அப்படி தொடர ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதனை எடுத்து அந்த தனிப்படை விசாரணையில தௌஃபிக் அப்படிங்கிறவர் போலீஸ் அந்த கொலை குற்றவாளின்னு சொல்லி கருதப்படுற தௌஃபிக் அப்படிங்கிறவரை போலீசார் என்ன பண்ணாங்க, சுட்டு பிடிக்கிறாங்க. அவர் ஒரு மனைவி நூறு நிஷாவை தேடிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு 17 வயசு சிறுவனை கைது செய்து தற்போது அவனை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இந்நிலையில தங்களோட வீடுகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தனக்கு இன்னும் போலீசார் தரப்புல இன்னும் எங்களுக்கு முழுமையான நடவடிக்கை எடுக்கல, எங்க மீண்டும் தங்கள் குடும்பம் கொலை செய்யப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பையன் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு சமூக வலைதளங்கள்ல. இது மீண்டும் வைரலான ஒரு சூழ்நிலையில அந்த பொதுமக்கள் எல்லாம் நினைச்சிருக்காங்கன்னா, எங்க ஏரியாவுக்கு பாதுகாப்பே இல்லை, அதனால இந்த பாதுகாப்பு இல்லாததால எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது மாதிரி பண்ணாங்க. அதனை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, காவல் சொல்றது பாதுகாப்பு கொடுக்கும் சொல்லி அதன் அடிப்படையில தற்போது பாதுகாப்பு பணியை துவங்கி இருக்கிறாங்க. கொல்லப்பட்ட ஜாகிர் ஹுசைனோட வீடான டவுன் பகுதியில் இருக்குதுங்க, மாநகர பகுதியில் டவுன் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. அந்த பகுதியில் இருக்கிற அவரோட வீட்டுக்கு தற்போது துப்பாக்கியிலிருந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் 24 மணி நேரமும் அவங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறதால இந்த பகுதி மக்கள் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோபாலகிருஷ்ணன், நன்றி சிவகுமார். அண்மை விவரங்களுக்கு நன்றி.